தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அதாவது நம்மளோட ஹோல்டிங்கில் இருக்க ஷேர்ஸ் லிஸ்ட் எல்லாமே எப்படி நம்ம டெபாசிட்ரி அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் ஏன் நம்ம செக் பண்ணணும், இது செக் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வரும். அதற்கான விளக்கங்களும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இருந்துச்சு அப்படினா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெபாசிட்ரிஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டெபாசிட் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டை நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன். கவர்மெண்ட் வந்து ஒரு பேங்கை கிரியேட் பண்றாங்க. அந்த பேங்க்ல நம்ம நகைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம், ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி. ஓகேங்களா? இப்ப மக்கள் வந்து நம்ம நகைகள்லாம் டைரக்டா நகை எங்க உற்பத்தி பண்றாங்களோ அங்கேயே போய் நம்ம வாங்க முடியாது. இடையில ஏதாவது நகை கடைகள் புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்மளால நகைகள் வாங்க முடியும். உதாரணத்துக்கு இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு, 𝐂𝐸𝐞𝐳, இந்த மாதிரி நகை கடை, இந்த புரோக்கர் மூலியமா தான் நம்ம நகைகளை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க மூலியமா வாங்குற நகைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க பேங்க், அங்க போய் நம்ம வச்சோம் அப்படின்னா அங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இங்க கவர்மெண்ட் அந்த கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல பேங்க், அதுதான் டெபாசிட்ரி. நம்ம தான் பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸ், அந்த நகை கடையெல்லாம் விற்கிறாங்கல்ல, நகை கடை உரிமையாளர், இந்த சரவணா ஸ்டோர், 𝐂𝐸𝐞𝐳, இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர். அதாவது �ஸிரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல்1, இந்த மாதிரியான புரோக்கர். இந்த மாதிரியான புரோக்கர் மூலியமா தான் நம்ம ரீட்டைலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஒரு ஷேரை வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி வாங்கின ஷேரை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டெபாசிட்ரிஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த டெபாசிட்ரிஸை பத்தி. இந்தியாவில் 2 விதமான டெபாசிட்ரிஸ் இருக்காங்க. ஒன்னு CDSL, இன்னொன்னு NSDL. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா CDSL கூட டை அப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து NSDL கூட டை அப் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஹோல்டிங்ல வாங்கி வைக்கிற ஷேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த CDSLலையோ அல்லது NSDLலையோ போய் வரவு வச்சிருவாங்க. அதாவது அங்க போய் சேர்ந்துரும். அப்படி அங்க உள்ள அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப செல் பண்ணணும் அப்படின்னா TPIN அப்படின்னு ஒரு பின் நம்பரை என்டர் பண்ணாதான் உங்களால வந்து அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ண முடியும். இந்த பின் நம்பர் பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க புதுசா கூட அந்த பின் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு டெபாசிட்ல நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்லயே இருந்துச்சு அப்படின்னா உங்க புரோக்கர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் புரோக்கர் எல்லாமே தனியான ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் தான். ஓகேங்களா? இந்த டெபாசிட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. அப்ப மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்களோட முதலீடு வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கிறது வந்து கவர்மெண்டோட கடமை. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே உங்க டெபாசிட்ரிஸ்ல போய் ஸ்டோர் ஆயிரும். பட் உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்ல ஹோல்டிங்ல வந்து வேல்யூ மட்டும் தான் ஷோ ஆகும். ஆனா ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட்ரிஸ்ல தான் உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க புரோக்கர் வந்து க்ளோஸ் பண்றாங்க, அதாவது பேங்க் கரப்டில இழுத்து முடுறாங்க அப்படின்னா உங்களோட ஷேர்ஸ் எல்லாமே டெபாசிட்ரில பத்திரமா இருக்கும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க வேற ஏதாவது ஒரு புரோக்கர்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை டெபாசிட்ரியோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம புரோக்கரை நம்பி இருக்க தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி சொன்னது போல ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து CDSL கூடயும் ஒரு சில புரோக்கர் வந்து NSDL கூடயும் டை அப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்தந்த புரோக்கர்ல வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே அங்க போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் �ஸிரோதா அப்படிங்கிற புரோக்கர் நான் யூஸ் பண்றேன். இந்த புரோக்கர்ல வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த CDSL சொல்லக்கூடிய சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் நிறைய ஷேர்ஸ் வந்து நான் ஹோல்டிங்ல வாங்கி வச்சிருக்கேன். அது எல்லாமே இந்த CDSL போய் எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கூகுள்ல போயிட்டு CDSL அப்படின்னு டைப் பண்ணுங்க. வார லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி CDSLindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிடும். இன்கேஸ் நீங்க மொபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைல்ல CDSL அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணி நான் சொல்ற ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மொபைல்ல இருந்து கூட நீங்க இதை வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வாரீங்க அப்படின்னா மேல லாகின் அப்படின்னு இருக்கும். லாகினை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நியூ சிஸ்டம் மை EASI அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுங்க. நீங்க சேம் மொபைல்ல ஆப்ல யூஸ் பண்றா இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ இங்க வந்தோடனே பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா
டு ரெஜிஸ்டர் EASI கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல BOID அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 16 டிஜிட் டிமேட் அக்கௌண்ட் நம்பர். அதாவது நீங்கள் ஜீரோதா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜீரோதா கைட் லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டோட நம்பர் இருக்கும் 16 டிஜிட். அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் அதை கேப்சர் லெட்டர்லையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து மந்த்து டேட் இது ரெண்டையும் மட்டும் காம்பினேஷனாக இங்கே டைப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணோடனே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது CDSL கனெக்ட் பண்ணியிருக்க உங்களோட டிமேட் அக்கௌண்டோட லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன வச்சு நான் லாகின் பண்றேன். ஓகேங்களா, மேலே வந்து உங்களோட யூசர் நேம், அதாவது நீங்க கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம், அந்த யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு. ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட டிமேட் அக்கௌண்டோட நம்பர் வந்து ஷோ ஆகுது. எல்லாமே இங்க ஷோ ஆகும். டிபி நேம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரோட நேம். நான் ஜீரோதா புரோக்கிங் நான் யூஸ் பண்றேன், அதனால இங்க டிபி நேம் வந்து இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ உங்களோட ஜீரோதால நான் வாங்கி வச்சிருக்க ஹோல்டிங்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் நான் ஹோல்டிங்கில் வாங்கி வச்சிருக்கணும் அந்த ஷேர்ஸோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ டோட்டலாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. என்னென்ன கம்பெனிஸில் நான் எவ்வளோ ஷேர்ஸ் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஆதித்யா பிர்லா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டிஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நிறைய நான் என்னென்ன ஷேர்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேங்க் ஃபீஸில் வந்து ஒரு 150 குவான்டிட்டி நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நிப்பான் இந்தியா நிஃப்டி ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி வாங்கி வச்சிருக்கேன். நிஃப்டி பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ருடென்ஷியல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 யூனிட் வந்து பை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே போல் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலில் டைரக்ட் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 யூனிட் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறையா நான் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இங்கே வேல்யூ வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே புரோக்கர் அக்கௌண்ட்லேயே நமக்கு வந்து வேல்யூ வந்து ஷோ ஆகும். பட் ஆக்சுவலாக ஷேர்ஸ் எல்லாமே இங்கே டெபாசிட்டிஸில் தான் இருக்கும். இன்கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க புரோக்கர் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் பயப்பட தேவையில்லை. வேற ஏதாவது CDSL சப்போர்ட் பண்ற ஒரு புரோக்கர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் இது கூட நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஷேர்ஸ் எல்லாமே அந்த புரோக்கர்ல ஷோ ஆகும். நான் இந்த ஷேர்ஸ் எல்லாமே நான் அது மூலியமா செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க CDSL டெபாசிட்ரி. ஓகேங்களா, ஸோ இது நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க புரோக்கர் வந்து NSDL கூடவோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க புரோக்கர்லேருந்து சப்போர்ட் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 100+ இபுக்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர், நம்மளோட ஷேர் மார்க்கெட் அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.